நான் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். பத்திரம். பாய்டா. பாத்துரா. ஜிமுக்கு 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 டேய் அழகு. டேய் சரவணா, எப்படிடா இருக்க? எனக்கு என்னடா, நண்பர்கள் சகிதம் சகல சௌபாக்கியங்களோடு சந்தோஷமா இருக்கேன். நம்ம ஊர்ல இருக்கும் போது உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா ஃபோன் பண்ணி? என்னடா மாப்பிள்ள, நான் இப்போ சென்னைக்கு தான்டா வந்துட்டு இருக்கேன். சென்னைக்கு வந்துகிட்டு இருக்கியா? சூப்பரா மாப்பிள. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை உன்னையும் வரவேற்கிறது. சரி, காலைல எத்தனை மணிக்கு வருவ? காலையில் 7 மணிக்கெலாம் வந்துடுவேன்டா. கரெக்டாக வந்து கூட்டு போயிரு, சரியா? ஷார்ப்பா 7 மணிக்கெலாம் கோயம்பேடுல இருப்பேன். நீ கவலையே பட வேணாம். சரி, என்ன திடீர்னு சென்னைக்கு? நான் நேர்லேயே வந்து சொல்கிறேன்டா. ஓகேடா, பாய். கண்டுக்கவே மாட்டாடா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க லுங்கி அமர்ந்திருக்கு பாருங்க. அடி கொய்யால, எங்க ஊருக்கு வந்துட்டு எங்க கிட்டே வா, தப்ப முடியாது பாத்துக்க. ஐயோ, வாங்கடி போயிடலாம். என்ன அழகு, அந்த பிள்ளைங்க உன்னையே இப்படி கிண்டல் பண்றாங்க. கேம்புக்கு வந்த பொண்ணுங்க, ஓடுங்கடா. வேணாடி, நான் இல்லடி. போடா. சொல்ல மாட்டேன். என்னடா நீ கூட்டமா இருக்க? ஆமாடா. என்னடா இன்னைக்கு தண்ணி கம்மியா ஓடுற மாதிரி இருக்கு? ஆமாடா. டேய் சீக்கிரம் வாடா. சரிடா. ஏய் ஏய் மலர், துண்டு குடுத்து போடி. அடி பாவி. ஏய் தண்ணியிலே ஏய், கலங்க. ஏன்டி துணியெல்லாம் அள்ளிட்டு போற? எல்லாம் போச்சா? அப்படியே மேல வா. நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? ஏய் நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன்டி. டவல குடுறி. என்ன பைக்ல கூட்டிட்டு போவியா? சத்தியமா கூட்டு போறேன். அப்படியா? பைக்ல கூட்டிட்டு போ சொல்றா. டேய் கூட்டிட்டு போ. இப்ப டவல தந்துருவா. என்ன கன்ஃபார்மா கூட்டிட்டு போவல்ல? சத்தியமா கூட்டு போறேன். குடு குடு குடு. Confirm தானே? சரி குடு. இந்த ஏய் ஓ ஏய் பாவாடியை கொடுத்துட்டு போறேடி. ஏய் ஏய் அத கட்டிக்கோ. வா. என்ன டிஃபன்மா? வேற என்ன, உனக்கு பிடிச்ச இட்லியும் தேங்காய் சட்னியும் தான். ஐ தேங்க்ஸ்மா. சாப்பிடு. போதுமா? இன்னும் மா போதுமா, டைம் ஆச்சு, ஆபீஸ் போகணும். நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது நீங்க டார்கெட் பண்ணீங்க, உங்க ரெண்டு பேரும் நடுவுல வச்சு பிச்சை எடுக்க விட்டுருவேன். வாங்க வாங்க. அண்ணே, நல்ல நேரம் முடித்துக்குள்ள பச்சைக்கிளி பொண்ணு பார்க்க போனே, இல்லனா பறந்து போயிடும். அவுச்ச முட்டை, ஐ ஆம் ரெடி. அண்ணா கோல்ட லோடு பண்ணிட்டாரு. நான் ஃபாலோ பண்ணிட்டேன்டா. அண்ணே, வீரம் படத்துல அஜித் ஒயிட்னு ஒயிட்ல ஒருவர் தெரியுமா,
அதே மாதிரி என் கண்ணுல தெரியுதுனே. ஆமாண்ணே ஆமா. உண்மையாவாடா சொல்ற? சத்தியமா சொல்றேனே. சரி, நேரத்தை வீணாக்க கூடாது. சீக்கிரமா போய் பச்சை கிளியை கைப்பற்றணும். போலாம். போலாம். பச்சை அண்ணே, கிளி. டூனை மாத்துங்கண்ணே. பாப்பியா? பச்சை கிளி. ஏன் முத்துச்சாரம்? ஏன் பச்சை கிளி? முத்துச்சாரம். இந்த கிளி யாரோ? மன்னன் யாரோ? மன்னன் யாரோ? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம காலேஜில் படிக்கிற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் என்எஸ்எஸ் கேம்புக்காக தம்பி, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், அங்கே என்ன நீ பண்ணிட்டு இருக்க? ஆ, செல்ல நோண்டிட்டு இருக்கியா? எடுத்து உள்ள வைடா. வந்த உடனே மூட் அவுட் பண்ணுறாங்க. ச்சே. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொரு வருஷமும் நம்ம காலேஜில் படிக்கிற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் என்எஸ்எஸ் கேம்புக்காக ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்து மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணுன்ற நோக்கத்துக்காக தான் நம்மலாம் இங்கே வந்திருக்கோம். அது தெரியுமா உங்களுக்கு? நமக்கு சாப்பாடு போடுற விவசாயி அந்த பொருளை அவன் உற்பத்தி பண்றதுக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான், எவ்வளவு வேதனை படுறான் அப்படிங்கறத நம்ம நேரடியாக பார்த்தா தான் அந்த கஷ்டத்தை நம்மளால உணர முடியும். அதுக்காக தான் நம்மளாம் இங்க கூடி வந்திருக்கோம். நாம தங்க போற இந்த ஒரு வாரத்துல நம்மள வாழ வைக்கிற விவசாயிகளுக்கு நம்மளால இயன்ற உதவிகளை நம்ம செய்ய போறோம். அண்ணே, உனக்கு கல்யாண காலம் வந்துச்சுண்ணே. வர தை மாசம் உனக்கு பச்சைக்கிளிக்கு கல்யாணம். மாமன் மட்டும் பச்சைக்கிளி உனக்கு கட்டி வைக்கல, அந்த அரை மண்டின ஊரை விட்டு அடிச்சு தத்துறேன். டேய், ஏதாவது 7:30 கிலோ கூட்டிடாதடா. அண்ணே, ஊர்ல இருக்கிறவங்க இன்னும் உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எங்களை பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்கண்ணே. அவிச்ச முட்டை, உணர்ச்சி வசப்படாத. வா. அங்க பண்ண வண்டி நக்கிட்டு இருக்காங்க. பச்சை கிளி, ஏ பச்சை கிளி, புலி மாமா வந்திருக்கேன். கமா. ஏ புலி, என் வீட்டு வாசல்ல மிக கூடாது சொல்லிக்கலவனே. ஒழுங்கு மாதிரியா இங்க இருந்து ஓடி போயிரு. தாண்டித்தான் வந்துட்டேன்ல, அதனால மாமா பச்சை கிளி அனுப்புங்க, கூட்டிட்டு ஓடி போயிரு. என்னடா சொன்ன? என்ன மாமா? டேய் அரமண்டியா, அண்ணன் மேல கை வைக்கிறேன். விடுங்கடா. டேய், டேய், விடுங்கடா. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். பச்சை கிளியை கட்டி கொடுப்பேன்னு நீ என்னமோ பெரிய பருப்பு மாதிரி துள்ற. என்னங்க சட்டையெல்லாம் கிழிச்சு வச்சிருக்கானுங்க, இவங்களோட என்னங்க பேச்சு? போ சொல்லுங்க முதல்ல இவனுங்களே. ஏய், பச்சை கிளியோட ஆத்தா, முத பச்சை கிளியை கூட்டு வாத்தா, அப்புறமே பஞ்சாயத்து பேசிக்கலாம். போய் அடி வா சொல்லு. புலி மாமா, எதுக்கு எங்க அப்பா போட்டு இப்படி அடிக்கிற? இங்க பாரு பச்சை கிளி, நீ சொன்னேங்கிறதுக்காக நான் இப்ப போறேன். ஆனா நான் தான் வேணாம்னு சொன்னேன். நீ தான் நினைச்சா தப்பு இல்ல, வாழ்ந்தா ஓங்கூடன்னு வசனமெல்லாம் பேசினேன். இங்க பார், இப்ப நீ முழுசா எனக்குள்ள இறங்கிட்ட. பச்சைக்கிளி, என் கூட பேசினா உங்க ஆத்தாளுக்கு பிடிக்காது, என் கூட பழகுனா உன் குடும்ப கௌரவம் எல்லாம் போயிடும். அதனால அவங்க சொல்றத நான் கேட்பேன். ஏதாவது காரணம் சொல்லி என்கிட்ட இருந்து விலகலாம்னு நீ திருகுதாளம் பண்ணுன, இங்க பார், உன்னை வெட்டி காணாம நீ இன்னும் போகலையா? கிளம்பிட்டேன் ஆண்டி. ரொம்ப நல்லா இருக்கு. போயா, எனக்கு வந்து வாச்சிருக்கிறப்ப பெரிய வீர மாதிரி மீசையை மட்டும் வச்சுக்கிட்டு. ஏண்டா நாதாரி, கை நீட்டி காசு வாங்கும்போது இனிக்கும், கொடுத்த காசை திருப்பி கேட்டா கசக்குமோ? என்னமோ கம்சன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தியாமே. கம்சன் கிட்டலடா, கடவுள்கிட்ட கூட போய் கம்ப்ளைண்ட் கொடு. இந்த காளியை எவனாலே ஒன்றும் பண்ண முடியாது. ஏய், சேர் எடுத்து போறோம். டேய், நீ வாங்கின 5 லட்ச ரூபா கடனுக்கு வட்டி முதலமா 10 லட்ச ரூபா ஆச்சு. உன் கடையை என் பேருக்கு எழுதியாச்சு, புரியுதா? ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு. என்ன ஒரு வாரம் டைம் கொடுங்க. ஒரு நாள் கூட டைம் கிடையாது. ஒழுங்கா உசுறு பொழைக்கணும், ஓடி போயிரு. இல்லைன்னா வெட்டி தோட்டத்துக்கு உரமா புதைச்சிருவேன். டேய், தூக்கி போடுங்கடா அவனை. வேற கூட்டு வரான். முகரையும் போமா போமா. டேய், பார்த்தாலே நாட்டுக்கோழி ஒன்று மாட்டிச்சு, அண்ணனுக்கு பிடிக்கும்னு தான் கூட்டிகிட்டு வந்தேன். முத்துன கோழி மாதிரி இருக்கு. ஏண்டா, உனக்கெல்லாம் வெடக்கோழியே கிடைக்காதா? இல்லைண்ணே. அடுத்த வாட்டியாச்சும் நல்ல வெடக்கோழியை பிடிச்சிட்டு வா. சரிண்ணே, அடுத்த முறை கண்டிப்பாக பண்ணிடலாண்ணே. சொல்லாத, செய். சரிங்கண்ணா. மாமா வாங்க மாப்ள, மாமா உட்காருங்க. வாங்க தம்பி. உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன பத்தியா? என்ன விஷயம் மாமா? அது ஒண்ணும் இல்ல மாப்ள,
உங்க வேலை விஷயமா ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தல்ல, அது விஷயமா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அதில அழகு நம்ம கல். அட சும்மா இருமா. ஏய் குண்டு, என்னடி சொல்ல வர? குண்டுன்னு சொல்லாத அழகு. நான் ஒல்லி ஆகுறதுக்காக ஒருவேளை தான் சாப்பிடுறேன் தெரியுமா? அப்புறம் மருமகனே, மாமா சனிக்கிழமை நம்ம வயல்ல நடுவைக்கு ஆள் சொல்லணும். அதான் அம்மா உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க. சரி சொல்லிட்டா போகுது. நானும் உங்க அத்தையும் வீட்டுக்கு வரலான் இருந்தோம். அப்படியா? என்ன விஷயம் மாமா? இல்ல நல்ல விஷயம் தான் மாப்ள. வீட்டுக்கு வந்த பின்னாடி சொல்றோமே. சரி மாமா, மறக்காம ஆள் சொல்லிடுங்க. நேரமாச்சு, நான் கிளம்புறேன். சரி மருமகனே, போயிட்டு வரேன். தம்பி காஃபி சாப்பிட்டு போப்பா. வேணாம் பரவாயில்ல. ஏ குண்டு, போயிட்டு வரேன்டி. ஹாய் டாட். பிரியா, எப்படிமா இருக்க? கேம்ப் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் சூப்பரா போகுது. கேம்ப் எப்போ முடியுது? 1 வீக் ஆகும் டாட். அப்புறமா நம்ம குமார் அங்கிளோட தம்பி சன் இருக்கான்ல, அவன் யூஎஸ்லேருந்து வந்திருக்கான். அவனுக்கு என்ன ஒரு 10 days தான் லீவ். என்னன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ ரிப்ளை பிரியா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தட்ஸ் யுவர் சாய்ஸ் டாட். ஓகே? ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம். நீ உடம்ப பார்த்துக்கோ. நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன். ஃபைன். ஓகே டாட். அந்த பச்சை கிளிக்கு என்னை கட்டிக்கணும் ரொம்ப ஆசைடா. ஆனா அந்த பச்சை கிளியோட அப்பா இருக்கான் பாரு, செத்த எலி. அவன் தாண்டா என்ன கட்டி கொடுக்க மாட்டேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். அண்ணா, அவன் இந்த ஜென்மத்துல உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டானே. உனக்கு வயசாகி போயுங்குது, பாத்துங்க. அதை நினைச்சா தாண்டா எனக்கு பயமா இருக்கு. சப்பட்ட பல்லு கூட ஆமாண்ணே, இதுக்கு மேல நீங்க லேட்டா மேரேஜ் பண்ணா அப்புறம் மாத்திரை வச்சு தானே காலத்தை தள்ளணும். ஏன்பா அழகு, எங்க இந்த பக்கம்? வயலுக்கு போயிட்டு வரேண்ணா. என்ன அழகு, மாத்திரை வியாபாரம் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நக்கலா? மெடிக்கல் ரெப்னு சொல்லுனே. ஏன்பா அழகு, அது மாதிரி மாத்திரை அண்ணன் கொஞ்சம் ரெடி பண்ணி வைப்பா. டேய், நான் உன்கிட்ட கேட்டேனடா. என் வேலையவே மாத்திருவீங்க போல இருக்கு. தோ உங்க மாமாவே வராரு, அவர்கிட்ட கேளுங்க. நல்ல லேகியமா பார்த்து வாங்கி தருவாரு. வந்துட்டானா செத்த? ஆமாண்ணே, வரானே அரமண்டா. இப்ப அவன் கெதினான்னு பாருண்ணே. தண்ணியை போட்டு தகராறு பண்றீங்களா? தண்ணி போறத தகராறு பண்றதாண்டா. என்ன ஏத்தி விட்டு வேடிக்கை பாக்குறியா? நான் ஏத்தி எல்லாம் விடல மாமா, அவங்க ஃபுல்லா இறக்கிருக்காங்க. டேய், உன் பொண்ணு பெரிய நயன்தாரா நினைப்பா? டேய், எங்க அண்ணன் முகத்தை பாடுறா, சும்மா குரு குரு குருன்னு பாடுறா. சாரு கானம் சல்மா கானம் மிக்ஸ் வச்சா ஒரு டானிடா டானு. டேய் டேய், எதுக்கு அடிக்கிற? எங்க அண்ணன் டானை பத்தி பேசிட்டு இருக்கா, இங்க பாப்கார்ன் கிட்ட பேசிட்டு இருக்கா. ஏண்டா மண்டியில இருக்கிற முடி எடுத்து முகத்துல வச்சுட்டா நாங்கெல்லாம் பார்த்து பயந்துருவேன். பெரிய மனுஷன்டா நீ, ஊருக்குள்ள தானே பெரிய மனுஷன். எங்களுக்கு நீ ஒரு சின்ன மனுஷன்டா. சொன்னா கேளுங்கடா. அண்ணனுக்கு பொண்ணு தர சொல்றா. எங்க அண்ணனுக்கு பொண்ணு தர சொல்றா. அண்ணா, அவனை விடக்கூடாது, மண்டியில போடு. அவன் உனக்கு பொண்ணு கொடுக்காம அவனை விட மாட்டேனே. பொண்ணு கிடையாது. எனக்கு பச்சை கிளி கிடைக்க வாய்ப்பே இல்லாம பண்ணிட்டீங்களா? ஏன்டா இந்த அடி அடிச்சீங்க? அண்ணா, அவனை அடிச்சதோட விட்டுமே. அவனை விட்டுருந்தா வேற பேசுறாங்க. போங்க 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 மாமா, மாட்டிடுவாங்க. சமழகா வந்திருக்குங்க. ஏய் சேரா இருக்குடி. மாட்ட போறா. எங்க இருந்து வரீங்க? சென்னையில இருந்து NSS கேம்ப் காந்தி. உன் பேர் என்னம்மா? பிரியா. பொங்கடி உள்ளாங்க. சேருதான் உங்களுக்கு சோறு போடுது. ஏன் தள்ளி விட்ட? என்னமோ சேத்துல இறங்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப நாத்து நடுங்க. இந்த பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், கிராமத்துக்கு வந்துமா வேலை செஞ்சுமா நல்ல பேர் எடுத்துமான்னு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு வம்பு தும்பு வேலையெல்லாம் பண்ணீங்க
காலேஜுக்கு கெட்ட பேர் ஆயிடும், அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். ஜாக்கிரதை. ஹலோ டாக்டர், வாங்க 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 வாங்க. இப்படிதான் காத்துட்டு உட்காருங்க 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 உட்காருங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இவர்தான் நம்ம டாக்டர். வணக்கம். ஹலோ. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், நீங்க வந்ததுக்கு. இருக்கு மெடிக்கல் கேம்புக்கு வாங்கன்னு சொன்ன உடனே தாமதிக்காம வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். சார், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் தான் சார் உங்களுக்கு நன்றி சொல்லணும். பாப்பா அழகு. சார் தான்ப்பா கேம்ப் இன்சார்ஜ். வணக்கம் தம்பி. சார், இவரோட பேர் அழகு. அடடா. பிஇ முடிச்சுட்டு இப்போ மெடிக்கல் ரெப்பா இருக்காப்ல. பேருக்கு ஏத்த மாதிரி மனசு ரொம்ப அழகு சார். வெரி குட் வெரி குட். இவர் ஒரு சோஷியல் ஒர்க்கர் சார். நிறைய பிளட் டொனேஷன்லாம் பண்ணிட்டு அப்படியா? அது மட்டும் இல்ல சார், ஆர்கன் டொனேட் பண்றத பத்தி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குலாம் போய் அவேர்னஸ் பண்ணிட்டு வராரு சார். அடடா, இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்காங்க. ஆமா சார். கிரேட் தம்பி நீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். Thank you, sir. அப்படியே நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் அவேர்னஸ் கொடுத்துருப்பா. பண்ணிடலாம் சார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்கிற நாட்கள் மட்டும் இல்லாமல் நம்ம மறைவுக்கு பின்னாடியும் இன்னொருத்தரை வாழ வைக்கிறதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸ் தான் ஆர்கன் டொனேஷன். இப்போவும் ஆர்கன் டொனேஷன் நடந்துட்டு தான் இருக்குது, ஆனால் எல்லாரும் பண்ணுறதில்ல. ஏன் இங்கே இவ்வளோ பேர் இருக்கோமே, நாம் இதில் எத்தனை பேர் உங்களோட ஆர்கனை நீங்கள் டொனேட் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். எல்லாரும் பண்ணுன்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். மண்ணோட மண்ணாக மக்கி போகுது, இல்லைனா எரிஞ்சு சாமலாக போக போகுது. அதையே நம்ம டொனேட் பண்ணோன்னா இன்னொருத்தரோட உயிரை காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அவங்க மூலமாக நாமளும் வாழ்ந்துட்டுருப்போம். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் உங்களோட உடலுறுப்பை தானம் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். அடடடடடா, என்ன அருமையான விஷயம் பேசுறீங்க தம்பி. என்ன எல்லாரும் உங்க பேர் ரெஜிஸ்டர் பண்றீங்களா? எல்லாரும் அவருடைய கான்டாக்ட் நம்பரை வாங்கிக்கங்க. என்ன அழகேசு, ஏதோ கவர்மெண்ட்ல பணம் தரேன்னு சொன்னாங்க, அப்படி ஏதோ அறிகுறியை காண எல்லாம் படிச்ச பசங்களா இருக்காங்க. இது NSS கேம்ப்னு காசு கொடுப்பாங்கன்னு யார் என்னன்னு கூட கேட்காம வந்துருவீங்களா? அழகேசா, பணம் வாங்கியே பழகிட்டேன்டா. இவனை பாடுறா, பணனுக்குள்ள போன மாதிரி வாய்த்து வந்து வச்சுக்கிறான். வந்துட்டோம் வந்துட்டோம், இவன் கிட்ட ஏதாவது வாங்கி கொடுறான். அண்ணா வாங்கண்ணா போலாம். என்னப்பா வாங்கண்ணா, நீ தரணும் வந்துருவீங்களே. என்னடா நமக்கு தெரியாம அங்க கூட்டம் நடக்குது? என்னண்ணா நீங்க 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க? ஓ அப்படியா? தம்பி, உன் பேர் கொடுத்துட்டு போ. யோ, என்னையா நடக்குதுங்க? யாரை கேட்டியா கேம்ப் நடத்துறீங்க? அண்ணா, பிள்ளை ஊருக்கு நல்லது செய்யணும் வந்திருக்கு, அவங்கள போய் ஏன்னா மிரட்டிட்டு இருக்கீங்க? யோ, மரியாதையா போறியா இல்லையா? எல்லாம் தலை எழுத்து. ஊருக்கு நல்லது செய்ய உங்களுக்கு பிடிக்காத? ஊருக்கு நல்லது பண்றதுக்கு எங்களுக்கு தெரியாதோ? பஞ்சாயத்து பிரசிடென்ட்ங்கிற முறையில் ஒரு வார்த்தை கூட சொல்லாம எப்படியா பண்ணுவீங்க நீங்க? சார், நாங்க கிராமத்துக்கு புதுசு, இந்த கிராமத்துக்கு சேவை செய்யலாம்னு வந்திருக்கோம். இதுக்கெல்லாம் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? சத்தியமா எனக்கு தெரியாது சார். எல்லாத்தையும் எடுத்து கிளம்புங்க. ஏன் சார் இவ்வளவு விளக்கமா கூட சொல்றீங்க, திருப்பி திருப்பி இதே பேசிட்டு நீங்க? கைய வச்சு பேசிட்டு இருக்க நீ. என்ன இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க? அவ்வளவுதான் உனக்கு. என்ன பண்ற? ஒரு பொம்பளை புள்ள பக்கத்துல அசிமா கை காட்டுற. சார் கொஞ்சம் போய் இருங்க சார். சார் மேல கைய வச்ச ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உன்னை சாவடிச்சிரும். எப்படி நம்ம பசங்க? அண்ணா சொன்னா கேளுங்கண்ணா, வாங்க. ஐயரா, எங்க இருந்து வந்த உங்களுக்காக ஏன் மேல கை வைக்கிற நீ? உன்னை பாத்துக்கறேன்டா நானு. டேய், விட மாட்டேன்டா உங்களை. என்ன பண்ணலாம்? நீங்க உட்காருங்க சார், ப்ளீஸ் உட்காருங்க. வாங்கம்மா, உள்ள வாங்க, உட்காருங்க. ஏ அழகு, அந்த புள்ளைங்க வந்திருக்கு பாரு. வாங்க. ஹாய். ஹாய். அப்புறம் கேம்ப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன சாப்பிட்றீங்க? எதனாலும் ஆண்டி. வாமா. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவா? வேண்டாம்மா. அப்பா அம்மாலாம் என்ன பண்றாங்கம்மா? ஆண்டி, எனக்கு அப்பா மட்டும்தான். அம்மா சின்ன வயசுல இருந்து போயிட்டாங்க. கவலைப்படாதம்மா, நானும் அம்மா மாதிரி தான். நல்லா இருக்கம்மா? சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டி. சரி சரி. அழகு, வேற ஜாப் ட்ரை பண்ணலாம்ல? நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் எதுவும் இன்னும் செட் ஆகலை. நான் வேணா எங்க அப்பா கிட்ட பேசி ஜாப் ரெடி பண்ணட்டுமா? ரொம்ப புண்ணியமா போச்சுமா. அவன் படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலை கிடைச்சா எங்க கஷ்டமெல்லாம் தீந்துரும். ஆண்டி, கண்டிப்பா நான் சென்னை போனதுக்கு அப்புறம் அப்பாட்ட சொல்லி ஜாப் ரெடி பண்றேன். சரிம்மா.
ஓகே ஆண்டி டைம் ஆச்சு நாங்க கிளம்புறோம். சரி வாங்கம்மா. பை அழகு. பை. அண்ணே அண்ணே புலி என்ன பாவண்ணே விட்டுலாண்ணே. ஏய் அண்ணன் கழுத்துல 10 சவர செயின் இருக்குது. அதை ஆட்டிய போறவங்க நீங்க எதனா வாயை திறந்தீங்க உங்க 2 பேரும் பிச்சை எடுக்க விட்டுருவேன். பேசாம வாங்க. சரிண்ணே சரிண்ணே. அண்ணே நாங்க இல்லாதனால நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்களோ? ஆமா ஆமா ஆமா. ஓன் தெரியுண்ணே நாங்க வந்துட்டோம்ல. டேய் ஒன்று தெரியுமா, இந்த ஊர்ல மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கி ஏமாத்துறவன் பொய் சொல்றவன் இவனுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்குறாங்கடா. ஆனா எனக்கு எவனுமே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்கடா. ஆனா எவனை பார்த்தாலும் மாப்பிள்ளை சாப்பிட்டீங்களா, மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்கன்னு இப்படித்தாண்டா பேசுறாங்க. ஊரா அது. அண்ணே கவலைப்படாதண்ணே. ஊருக்குள்ள தானே உனக்கு பொண்ணு தர மாட்டாங்க. அடுத்த ஊரு வேணாம் வேணாம் அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிடுவேனே. டேய் சப்பட்ட நம்ம டவுன்லோட் பண்ணது அண்ணங்கிட்ட காட்டு. அண்ணே பாவண்ணே. டேய் இது விட்டா பிச்சை தான் எடுப்ப. காட்டுறா. யாரா அது சூப்பரா இருக்கு. அண்ணே இது பக்க ஸ்டேட்னே. தாரா 7 தாரா 7 தாரா சோ பியூட்டிஃபுல். டேய் முட்டை இத உடனே ஓகே பண்றோம். அண்ணே இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குனே. என்னடா சின்ன சிக்கல் பெரிய சிக்கல்னு இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லா விஷயத்துல அண்ணனுக்கு முட்டுக்கட்டை போட்டா அண்ணனுக்கு எப்பதான் கல்யாணம் ஆகுறது? அண்ணே இந்த பொண்ணை கட்டியதுக்கு ஒரு ஐடியா இருக்குனே. சொல்லுங்கடா. கேரளாவுல ஒரு நம்பூதிரி இருக்கானே, அவனை வச்சு ஒரு பூஜை போட்டோம்னா சரி அந்த 7 தாரா உன் காலுகிட்ட வந்து கிரிகிரின்னு பூனைக்குட்டி மாதிரி சுத்துவானே. அண்ணே ஆனா கொஞ்சம் செலவாகுனே. ஒரு 2 விபூதி பாக்கெட்டு 500 எலுமிச்சத்தை கூட வச்சு யாக வழங்கலாம். அந்த செலவு நிறைய இருக்குனே. பூஜை பண்ணல நம்பூதிரி பார்க்க போனோம் அவ்வளவு செலவு இருக்கு. அந்த செயின் கட்டி கொடுங்கண்ணே. அந்த புள்ள வந்துருமா? சத்தியமா. பூனை குட்டியா சுத்துமா? சுத்துனே. லவ் பண்ணுமா? பண்ணுனே. கட்டி தொலைங்கடா. ஏய் நிறுத்திட்டாங்க. நீரு சொல்லுங்க என்ன விஷயம்? சார் கொஞ்சம் நாகர்கோவில் வரைக்கும் டிராப் பண்றீங்களா? ஏறிக்குங்க. Thank you. சரியான விட கோலிங்க. ஏன் இங்க நிறுத்துறீங்க? மேடம் ஒரு நிமிஷம், பக்கத்தில் தான் என் வீடு. நான் கொஞ்சம் போயிட்டு என் மொபைலை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே நோ ப்ராப்ளம். அந்த முனக்கடைக்காரன் 2 வாரம் பணம் தரலையே, அது என்னாச்சு? வரும்போது எல்லா காசும் கரெக்டாக வந்திருக்கணும். ஆமாம் அண்ணே. அண்ணே என்னடா வெடக்கோழி சொல்லுவீங்கண்ணே. சூப்பராக 2 வெடக்கோழி பிடிச்சிட்டு வந்திருக்கேண்ணே. ஏண்டா எனக்கு தெரியாதடா உன் வெடக்கோழி. அண்ணே இது சூப்பர் வெடக்கோழிண்ணே. என்னடா சொல்ற? அதானே கேம்பில் ஒருத்தி உங்ககிட்ட பிரச்சனை பண்ணால. ஆமா அவளை தூக்கிட்டேனே. சூப்பர்ரா. டேய் அவளை ரவுண்ட் கட்டுங்கடா. என்னடி நேத்து அங்க ரொம்ப தெனாவட்டா பேசுன, இப்போ இங்க காட்டுடி உன் தெனாவட்ட. I'll call the police. டேய் பாருடா பொண்ணுங்க இங்கிலீஷ் பேசுது. சரி சரி நான் கூட்டு போய் என்ன இங்கிலீஷ்னு கேட்டு வரேன். அவ்வளோ வேகமா ஓடினாலும் துரத்தி பிடிச்சிருவானுங்க வெட்ட நாய் மாதிரி பசங்க. டேய் அந்த பொண்ணுங்கடா அந்த ஓடுறா போடுறா புடிங்கடா. டேய் இவன் ஓடுறாடா.
வெண்ணிலவில் வீடு கட்டி வாழ்ந்திடத்தான் ஆசையடி. காத்தாடி போல உன்னை நானும் சுத்தி வந்தேன். கூத்தாடி போல உன்னை பார்த்து ஆட்டம் போட்டேன். ஏனோ என்னில் வந்தாய் புரியலையே. மூச்சு காற்றாய் நீ கலந்தாயே. இளங்காற்றாய் நீயும் வீச பனி போல மாறுவேன். வைகரையில் முகிலினம் போல் நம் காதலானது. என் இதயம் என்னில் இல்லை, உன்னில் வந்து சேர்ந்ததடா. புத்தம் புது கவி பாடி காதல் தீவை சுத்துதடா. காத்தாடி போல உன்னை நானும் சுத்தி வந்தேன். கூத்தாடி போல உன்னை பார்த்து ஆட்டம் போட்டேன். உறக்கமே இல்லையடி உன்னை நினைச்சா. இரக்கமே இல்லாம விழிக்க வச்ச. வளர்ப்பிறை போல் எந்த நெஞ்சில் காதல் தீபம் ஏத்துற. படர்கொடி போல் என்னை படர்ந்து காதல் தீயை மூட்டுற. தினந்தோறும் ஒன்ன காண மனசுக்குள்ள ஏங்கி நின்ன. உன்னை பார்த்த மறுநொடியில் என்னத்தானே நான் மறந்தேன். காத்தாடி போல உன்னை நானும் சுத்தி வந்தேன். கூத்தாடி போல உன்னை பார்த்து ஆட்டம் போட்டேன். உன் மேலதான் ஆசை வச்சேன். 7 ஜென்மம் காத்திருந்தேன். காதல் என்றால் என்னவென்று உன்னை பார்த்து நான் அறிஞ்சேன். சிறகை விரித்துதான் விண்ணை தாண்ட தோணுதடி. வெண்ணிலவில் வீடு கட்டி வாழ்ந்திடத்தான் ஆசையடி. காத்தாடி போல உன்னை நானும் சுத்தி வந்தேன். கூத்தாடி போல உன்னை பார்த்து ஆட்டம் போட்டேன். நம்பூதிரி ஐயா എന്താ செவந்தாரா வந்துருமில்ல? വരും വരും அப்படியா? Wait அப்ப செய். பூஜையை நல்லா போடுங்க, ஆ. புகையை நல்லா போடுங்க, எல்லாத்தையும் போடுங்க. ഓം ഭഗവതി ആറ്റിക്കൽ ഭഗവതി എന്താ ചോറ്റാനിക്കര അമ്മേ വരണം. ഓം ഭഗവതി എന്താ അമ്മേ ഇങ്ങോട്ട് വാ. சாமி ரொம்ப புகையை போடுறீங்களே, பயமா இருக்கு. എടാ പെൺകുട്ടി ഉനക്ക് വേണുമോ വേണ്ടാവാ? வேணும் பெண்குட்டி வேணும், பெண்குட்டி வேணும். എടാ ഇവിടെ ഇരിക്കേ, ഞാൻ ഇപ്പൊ വരാം കേട്ടോ. கேட்டோ இறுக்கி கேட்டோ. எப்படி புகை போட்டா பொம்பளை புள்ள வரும்? வந்துருச்சு, கொண்டையில பூவை வச்சு வந்துருச்சு. என்ன அழகு, என்ன நம்பூதிரி விஷயம், இவ்வளவு சீக்கிரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. செவன்தாரா, 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 செவன்தாரா. ஐயோ, கமான். என்ன செம்பு புதுசா இருக்கு, கையெழும் படலையே. வெள்ளம் மாதிரி இருந்துக்கிட்டு வெள்ளம் வேணுமான்னு கேட்டா என்ன அர்த்தம்? எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு.
அச்சோ நான் மோசம் போய் இயாளட மோசம் செஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்ல நீ மாசமாகி எடோ கட்டுட தாலிய நம்மளுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க நம்பூதிரி என்ன மாதிரி நடிக்கிறாரு. நமக்கு எப்பயுமே எல்லாமே உல்டாவத்தான் நடக்கும். ஆனா ஃபைனலா நல்லபடியா முடிஞ்சது. ஓகேவா? தேங்க்யூ. மோனே இதானே நின்ற கொச்சச்சன். அம்மி மோனே நான் கொச்சச்சன். ஐயோ ஐயோ என்னடா அது கல்யாணம் பிடிச்ச புள்ளைய குழந்தை இருக்க புள்ளைய என் தலையில கட்டி வச்சுட்டீங்க. ஐயோ நம்புது என்னையா நீ யாகம் நடத்தின? செவன்தாராவை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு யாரையோ ஒருத்தைய கூட்டு வந்து என் வாழ்க்கையை முடிச்சு விட்டேயா. உன்னைய கொல்ல போறேன். நீ அந்த டீ கடை நாயரோ? நம்புவதே இல்ல, அந்த டீ கடை நாயர் தானே. ஐயோ இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க. பிரியா ஆண்டி வாமா வா உட்காரு. என்னம்மா சாப்பிட்றீங்க? இல்லை ஒன்றும் வேண்டாம் ஆண்டி, இப்போதான் சாப்பிட்டோம். அழகு இல்லையா ஆண்டி? இல்லைம்மா, அவன் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கான். சாயந்தரம் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கான். என்ன விஷயமா? இல்லை அழகு காணுமே, அதான் கேட்டேன். அப்படியா? சரி சரி, சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமாம்மா? வேண்டாம் ஆண்டி. நீ இரு, காப்பி எடுத்துட்டு வரேன், நீங்க பேசிட்டு இருங்க. ஓகே. பிரியா ஃபோன் ட்ரை பண்ணி பாரு. நீங்கள் அழைக்கும் எண்ணானது தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சி செய்யவும். என்னாச்சுடி? ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் டி. ஏ பிரியா கவலைப்படாதடி, நாம போறதுக்குள்ள அழகு வந்துருவான். இல்லடி, இனியோட கேம்ப் முடியுது. போறதுக்குள்ள அழக பார்க்க முடியுமாடி? கண்டிப்பா வருவான், நீ கவலைப்படாதடி. அழாதடி. எடுத்துக்கம்மா. தேங்க்ஸ் ஆண்டி. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை ஆண்டி. இல்லையே, ஏதோ கண் கலங்கின மாதிரி தெரியுதே. இல்லை ஆண்டி, கேம்ப் முடிஞ்சிருச்சு, ஈவினிங் கிளம்புறோம். உங்களெல்லாம் விட்டுட்டு போகிறோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஆண்டி. ஏம்மா எதுக்கா கண் கலங்குற? உனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இங்கே கிளம்பி வந்துரு, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். ஆ? ஓகே ஆண்டி, நாங்கள் வரோம். வாமா. ஆண்டி அழகு வந்தோன்னே கொஞ்சம் ஃபோன் பண்ண சொல்கிறீங்களா? அவன் வந்ததும் முதல்ல உனக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன். தேங்க்ஸ் ஆண்டி. பாய் ஆண்டி. வாமா. சீக்கிரம் ஏறுங்க. காயத்ரி ஏறுமா, டைம் ஆகுது. சரி சார். பிரியா எங்க வேலைக்கு பாக்குற? ஏறுமா. பிரியா உனக்கு தனியா வர சொல்லுமா, ட்ரெயின் டைம் ஆகுதுமா. அவன் அப்போ சொல்லி பாத்துருக்க, ஏதோ தேடி இருக்க, நீ ஏதாவது மிஸ் பண்ணிட்டியா? இல்லையா? அப்ப ஏறு.
மா மா இதோ வரேன்ப்பா. என்னப்பா காலையில் சீக்கிரமே வந்துடுவேன்னு சொன்னேன், இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. மீட்டிங் முடிச்சுட்டு மதுரையிலேருந்து கிளம்ப லேட் ஆயிடுச்சுமா. என்னையா ஒரு மாதிரியா இருக்கு? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? இல்லைம்மா, பஸ்ஸில் வந்தேன்ல, அதான் டயர்டாக இருக்கு. சரி, குளிச்சுட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்க. சரிம்மா. சீக்கிரம் வாப்பா. டேய் அழகு, அந்த பிரியா பொண்ணு வந்திருந்தாடா. அப்படியா? என்னம்மா சொன்னா? உனக்கு ஃபோன் பண்ணி பார்த்தாளாம், கிடைக்கலன்னு சொன்னா. வேற ஏதாச்சும் சொன்னலாமா? நீ வந்த உடனே உன்னை ஃபோன் பண்ண சொன்னாடா. அழகு, சாரி பிரியா, நான் மதுரையிலேருந்து வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. ஃபோனில் சார்ஜ் இல்லாததுனால ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, அதான் கால் பண்ண முடியல. சடனாக கேம்ப் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. உன்னை பார்த்துடலான்னு சொல்லி ஆசையாக வந்தேன். எனக்கும் உன்னை இப்போவே பார்க்கணும் போல இருக்கு பிரியா. ஆனால் எப்போ எப்படின்னு ஒன்றும் தெரியல பிரியா. நான் சென்னைக்கு போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி ஜாப் ரெடி பண்ணுறேன், சரியா? நீ உடனே கிளம்பி வந்துடு. பார்த்து போயிட்டு வாப்பா, மதிய நேரத்துக்கு சாப்பிட. சரியா? சரிம்மா. ஹாய் கைஸ், எல்லாரும் வந்தாச்சா? அழகு சுரேஷ் கொடுத்த வேலையை ஒழுங்காக பார்க்குறான், சின்சியராக இருக்கிறான். அவனுடைய ஹார்ட் ஒர்க்காக அவனை இந்த மாதத்துலேருந்து டீம் லீடராக ப்ரொமோட் பண்ணுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்டா. பிரியா கால் பண்ணியிருக்கா, சப்போர்ட் வேற இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்கான். என்னவா இருக்கும்? ஹலோ அழகு, அம்மா கீழே விழுந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கேன்டா. என்னடா சொல்ற? அம்மாக்கு என்னடா ஆச்சு? இப்ப எப்படி இருக்காங்க? ஏன்டா போன் எடுக்கல? மீட்டிங்ல இருந்தடா. மா அழகு, அத்தைக்கு ஊசி போட்டதால தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் இல்லையா, இப்பதான் டாக்டர் வந்து சொல்லிட்டு போனாங்க. அம்மாக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஷீ இஸ் ஃபைன் நவ். பிபி கொஞ்சம் லோவாக இருந்தது, அவ்வளோதான். டேப்லெட் கொடுத்துருக்கேன், இப்போ நல்லா இருக்காங்க. ஒரு 10 நாளைக்கு அப்புறமா திரும்ப வந்து செக்அப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம். தேங்க்ஸ் டாக்டர். மா அழகு, மா என்னம்மா ஆச்சு? எப்படிமா விழுந்தீங்க? இல்லப்பா, வயலுக்கு போயிட்டு வந்தேன். லேசா தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு, அப்படியே கீழே விழுந்துட்டேன். அழகு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்ப்பா. அந்த பிரியா பொண்ணு ஃபோன் பண்ணியிருந்தா. உனக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணலாம்ப்பா, நீ எடுக்கலன்னு சொன்னா. என்னம்மா சொன்னா? உங்க வேலை விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா, ஃபோன் பண்ண சொன்னா. உன்னை உடனே கிளம்பி வர சொன்னா. உனக்கு அந்த வேலை மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நம்ம கடன் பிரச்சனையெல்லாம் தீந்துருயா. நீ உடனே கிளம்பி சென்னைக்கு போ அழகு. மா, உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படிமா போவேன்? இங்க எத்தனை பேர் இருக்காங்க, என்ன பாத்துக்குவாங்க. நீ கிளம்பி போப்பா.
தெய்வம் நீதான் என் தாயே கருவுக்குள் உயிராய் உயிராய் வளர்த்தாய் என் தாயே உன் மூச்சு காற்றை உயிராய் தந்தாய் என் தாயே நீ இன்றி நானும் உண்டோ இல்லை என் தாயே எனக்கெந்த தெய்வமும் இல்லை நீதானே என் தெய்வம் எனக்கெந்த உலகமும் இல்லை நீதானே என் உலகம் கண் கண்ட தெய்வம் நீதான் என் தாயே கருவுக்குள் உயிராய் உயிராய் வளர்த்தாய் என் தாயே உனக்குள்ளே உருவாக்கி நீ உதிரத்தை உணவாக்கி நீ பசியொன்று தெரியாமல் வளர்த்தாய் தினம் என் விழிகள் தூங்காமல் உன் விழிகள் தூங்காது விழித்திருந்து காத்தாய் எனக்காக தினம் உனது மடிதான் நந்தவனமே பூவாய் கண்ணுறங்குவேன் இரவும் பகலும் நேரம் தெரியாமலே தினம் ஆயிரம் கவலைகள் இருந்தும் உனக்காக வாழாமல் ஆரிரோ பாடல் பாடி எனக்காக வாழ்ந்தவளே அம்மாக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணு. சரிம்மா. அழகு கொஞ்சம் நில்லுப்பா. என்னம்மா? மா இதை நீ வச்சுக்கோப்பா. எனக்கு வேணாம்மா. இல்லப்பா வச்சுக்க. எத்தனை செல்வங்கள் இருந்தும் எத்தனை உறவுகள் இருந்தும் அத்தனையும் தாய்க்கு ஈடுண்டோ இங்கே ஆயிரம் பாசம் உண்டு ஆயிரம் நேசம் உண்டு தாயோட பாசம் போல் வருமா அங்கே ஏழு ஏழு ஜன்மத்துக்கும் நீயே தாயாகவா மீண்டும் முந்தன் மகனாய் பிறப்பேனே நானும் தான் தாய் பெற்ற கடன் தான் என்றும் தீராது தீராது தீர்த்தவன் உலகில் உண்டோ கிடையாது கிடையாது கண் கண்ட தெய்வம் நீதான் என் தாயே கருவுக்குள் உயிராய் உயிராய் வளர்த்தாய் என் தாயே நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் போதையில் புரண்டு உண்டு சிறிது நேரம் கழித்து கூப்பிடாதீர்கள். ஆட்டோ நில்லுங்க. என்னப்பா எங்கே போனோம்? நான் வேலைச்சேரி போகணுண்ணா. மாப்பிள்ளை இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்கானே, வெயிட் பண்ணிட்டு பானே.
சொல்டா சரவணா, எத்தனை வாட்டரா கூப்பிடுறது காலையிலேருந்து? டே மாப்பிள்ள, எங்கடா கோயம்புல தானடா இருக்க? டே தூங்கி தொலைஞ்சிட்டேன்டா, கோச்சுக்கிறாரா? சாரிடா, நீ அங்கேயே வெயிட் பண்ணுற, வந்து கூப்பிட்டுக்கிறேன்டா. கிளம்பிட்டேன்டா, 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். சரி சரி, நீ இப்போ வர வேணாம். நான் வேலையாக வெளில போயிட்டு இருக்கேன். முடிச்சுட்டு நானே உன்னை கூப்பிடுறேன், சரியா? டேய் வேலையை முடிச்சுட்டு கண்டிப்பாக ஃபோன் பண்ணுறா, நானே வந்து கூப்பிட்டுக்கிறேன். உன் ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், கண்டிப்பாக கால் பண்ணுறேன். சரிடா, வேலை முடிஞ்சோடனே நானே உனக்கு கால் பண்ணுறேன், சரியா? சரிடா. சை, இனிமே இந்த கருமத்தை தொடவே கூடாது. அண்ணே நிறுத்துங்கண்ணே. சொல்லுமா. உனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு இப்பதான் நம்ம காளியம்மன் கோயில போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரப்பா. அந்த பிரியா பொண்ணு நான் கேட்டேன்னு சொல்லுப்பா. அவ நல்லா இருக்கணும். என்னப்பா பதிலே பேச மாட்டேங்க? ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் வேலையாக இருக்கேன். சரி சரிப்பா, நீ உன் வேலையை பாரு. நேரம் கிடைக்கும் போது எனக்கு ஃபோன் பண்ணு. சரிம்மா, வச்சிடுறேன். ஹலோ, எங்கடா மாப்பிள்ள? நான் ஊருக்கு போகலான்னு இருக்கேன். நான் ஊருக்கு போறியா? ஊருக்கு போல உன் போனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேலைக்கு கூட போகாம நீ என்ன ஊருக்கு போறேன்னு இருக்க? நீ முதல்ல எங்க இருக்கேன்னு சொல்லு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில். நீ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே போனீங்கன்னா அங்கே கார்னரில் ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில் நீ வெயிட் பண்ணு, 10 நிமிஷம் நான் அங்கே வருவேன். எங்கேயும் போயிடாத, நீ போய் அங்கே வெயிட் பண்ணு. டேய் அழகு, டேய் டேய் அழகு, என்ன மாப்பிள்ள எப்படா இருக்க? பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சேன்டா. ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? என்னடா ஆச்சு? பிரியான்னு ஒரு பொண்ணு நம்ம ஊருக்கு என்எஸ்எஸ் கேம்ப்காக வந்திருந்தா. பிரியா கேம்ப் முடிஞ்சு திரும்பி ஊருக்கு போனதும் எனக்கு கால் பண்ணியிருந்திருக்கா. ஆனால் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்த டென்ஷனில் நான் அவளுக்கு கால் பண்ண மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அவளுக்கு நான் எத்தனையோ வாட்டி கால் பண்ணேன், ஆனால் அவள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்துச்சு. அவளை பார்க்க அவள் அமிச்ச அட்ரஸ்க்கு போயிட்டு இருந்தப்போ தான் நேற்று அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். அவள் எங்கேயோ நல்லா இருந்துட்டு போட்டோம். இந்த பொண்ணுங்களே இப்படி தாண்டா, சடன் பிரேக் போடுற மாதிரி சடனாக பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவாளுங்க. சில பேர் லவ்ன்ற பேரில் பிக்கப்பில் ஆரம்பித்து எல்லா கருமத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் பேக்கப்னு சொல்லிட்டு காணாமல் போயிடுவாளுங்க. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக விடு. இன்னைக்கு பாதி லவ் இப்படி தான் இருக்குது. சரி கிளம்பு, ரூமுக்கு போவோம். இல்லைடா, நான் ஊருக்கே போயிடுறேன்டா. நான் அது ஊருக்கு போறியா? ஊருக்கு போய் என்ன பண்ண போகிற நீ? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட சொன்னேன்னு வை, உனக்கு நல்ல இடத்துல வேலை அமைச்சு தருவேன். என் கூட ரூமில் தங்குற, வேலைக்கு போகிற, சரியா? வேணாண்டா. டேய் உங்ககிட்டா பேச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியாது.
ரூமுக்கு வர்ற, நான் சொல்கிற வேலைக்கு நீ போகிற. முதல்ல இங்கேருந்து கிளம்பு. இங்கேருந்து ஏதாவது பேசிகிட்டே இருப்ப நீ. டேய் சரவணா, பேக் காணும்டா. பேக்கை காணமா? என் ஃபோன் எல்லாமே அதில் தான்டா இருக்கு. ஓ, ஃபோனே அதுக்குள்ள வச்சிருந்தியா நீ? யாரா நீ? நீ ஃபோன் போட்டு பாரு. உன் நம்பருக்கு டயல் பண்ணடா. என்னடா உன் நம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ணுது? சுவிட்ச் ஆஃபா? இப்போ என்ன பண்றது? என்னடா உனக்கு எல்லாமே மிஸ் ஆகிட்டே இருக்கு. வா விடு, பார்த்துக்கலாம். இந்த ஊருக்கு வர எல்லாருமே தொலைச்சிட்டு வருவாங்க, இல்லைன்னா வந்து தொலைப்பாங்க. பா, இதாண்டா நம்ம ரூமு. பார்த்தடிமா, கிழிஞ்சிரு போகுது. அடிக்கிற விதமா அடிச்சா ஏன் கிழிய போகுது? ஆமா, யார் அது புதுசா இருக்கு? இது என் ஃப்ரெண்டு, ஊர்லேருந்து வந்திருக்கேன். என் கூட தான் தங்க போகிறேன். அப்படியா? அப்போ ஒத்தாசையாக தான் இருக்கும். ஒத்தாசையாக இருக்குமா? சரிதா, பாடா நீ. வாடா மாப்பிள்ள, இதுதான் நம்ம ரூமு. ஓகே, பகலில் கொஞ்சம் வெக்கையாக இருக்கும், ராத்திரி நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும்டா. மாப்பிள்ள, டேய் வெளியே ஒரு ஆண்டி நிற்குதுல, அது நம்ம செட்டப் தான். அதை நான் மேனேஜ் பண்ணிக்குவேன், அது வாடகையை மேனேஜ் பண்ணிக்கும். எங்களுக்குள்ள ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இதெல்லாம் நீ கண்டுக்கூடாதா? ஒரு பழைய ஃபோனுங்க தான் வச்சுருந்தேன். எங்கே இந்தா இருக்கு. இந்த மாப்பிள்ள, இந்த ஃபோனை இப்போதைக்கு யூஸ் பண்ணு, அப்புறமா மாற்றிக்கலாம். இந்த பிளேட்லாம் கொஞ்சம் எடுத்து வைமா, ஆள் வர்றாங்க பாரு. அண்ணா 2 பிளேட் இட்லி. 2 பிளேட் இட்லி கொடுமா. டே உனக்கு ஆம்லெட்ரா? ஏதாச்சும் சொல்லு. 2 ஆம்லெட்ண்ணே. முட்டையெல்லாம் இன்றைக்கி வாங்கினா தானே? இல்லை ஊழ முட்டையை போகிறதா ஏரியாவுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க, அதுதான் கேட்டேன். சொல்லுவா உட்காருப்பா, முதல்ல உட்காருங்க. குடுமா நீ, சீக்கிரம் கொடுமா. எப்பா நீ ஃபீல் பண்ணு, வேணாம்னு சொல்லலை. நல்லா சாப்பிட்டு உட்காந்து தெம்பாக ஃபீல் பண்ணு. பிடி, இதுக்கு தாண்டா லவ் பண்ணக்கூடாதுங்கிறது. அப்படியே லவ் பண்ணாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் லவ் பண்ணணும். யாரை? பொண்டாட்டியை. அப்போல்லாம் லவ் பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பாஸ் வரும், பாஸ் பிரச்சனை வரும். என்னன்னே சொல்கிறீங்க? ஆமாம் பாஸ், கட்டினவளை லவ் பண்ணால் பிரச்சனை வராது, கண்டவளையும் லவ் பண்ணால் தான் பிரச்சனை வரும். இந்த பொண்ணுங்க ரொம்ப மோசம்தான், அதுங்க அடிக்கடி மாத்துதுங்க வேஷம்தான். இந்த பொண்ணுங்க ரொம்ப மோசம்தான், அதுங்க அடிக்கடி மாத்துதுங்க வேஷம்தான். நீ வைக்காதடா பாசம், காசு இருந்தாதான் பேசும், அவ ஆசைய காட்டி மோசம் செய்வா. உன்னை மனசுக்குள்ள வைப்பா, அவ நல்லவ போல நடிப்பா, அடுத்தவன் பைக்குள்ள படுறப்பா. இந்த பொண்ணுங்க ரொம்ப மோசம்தான், அதுங்க அடிக்கடி மாத்துதுங்க வேஷம்தான். ஹே கோல்டன் பீச், மெரினா பீச், மாமல்லபுரத்துல கெல்மா ஆச்சே. பெத்த தாயி தகப்பமானோ உப்பு காத்துல பறந்து போச்சே. மவுண்ட் ரோடில் ஸ்பென்சர் பிளாசாவில் நான் புடவைத்தான் வாங்கி தந்தேன். சுடிதாரில் வந்து நின்னாலே அவ ஆளத்தான் மயக்கிட்டாலே. மதியானம் லஞ்சு தான் டோமினோஸ், வேலை முடிஞ்சதும் நடுவுறா நைசா நைசா. இந்த பொண்ணுங்க ரொம்ப மோசம்தான், அதுங்க அடிக்கடி மாத்துதுங்க வேஷம்தான். பேரன் லவ்லி
தான் பூசிக்கிறா, அவ கவரிங் செயினை தான் மட்டிக்கிறா. அட இதுங்க காட்டுற சீனில் தான் ஒரு இழிச்ச வாயந்தான் மாட்டிக்கிறா. ஓ அழகத்தான் பார்த்து மயங்காதே, நீ சிரிக்கும் பொண்ண நம்பாதே. ஓ காதலிச்சு நீ தோத்து புட்டா என் தனிமையில் நம்புற. அழுகி போன மாங்கா போல மூஞ்சி இருக்கு, பியூட்டி பார்லர் போக்கு தான் தெரிஞ்ச மூஞ்சே. இந்த பொண்ணுங்க ரொம்ப மோசம்தான், அதுங்க அடிக்கடி மாத்துதுங்க விஷம்தான். நான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்டு வந்தேன். ஹாய் ப்ரோ. ஏதாவது சாப்பிட்றியாடா? ஃபுல் கட்டு கட்டிட்டு வந்திருக்கேன். அப்பா செலவு மிச்சம். சரி மாப்பிள்ள, டைம் ஆகுது. நேற்று மேனேஜர்கிட்ட வேலையை பற்றி பேசிட்டு வந்திருக்கேன். 10 மணிக்கு வர சொல்லியிருக்காரு. உடனே கிளம்பணும். அப்படியா? சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. டா பைக் எடுத்துக்கா. ஆல் தி பெஸ்டா. தேங்க்ஸ் மாப்ள. வேலை கிடைச்சா எனக்கு ஃபோன் பண்ணேன். சரியா? சரி மாப்பிள்ள, வரோம். கால் பண்ணுறேன். சரி சீக்கிரம் போவோம் மாப்பிள்ள. மே கம் இன்? வாங்க விஜய், உட்காருங்க. ஹலோ சார். ஹாய் சார். நேற்று சொல்லியிருந்த இல்லையா வேலை விஷயமா, என் ஃப்ரெண்டு. ஓகே, வாட்ஸ் யுவர் நேம்? அழகு சுரேஷ். என்ன படிச்சிருக்கீங்க? பிஇ சிவில் இன்ஜினியரிங், 17 பாஸ்ட் அவுட் சார். உங்களோட சர்டிஃபிகேட், ஐடி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் கீழே ரிசப்ஷனில் கொடுத்துருங்க. சார் என் சர்டிஃபிகேட்ஸ்லாம் சென்னை வந்தப்போ மிஸ் ஆகிடுச்சு சார். என்ன விஜய் இப்படி சொல்கிறாரு? சர்டிஃபிகேட் எல்லாமே எப்படி? என் ஃப்ரெண்டு தான் சார். எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். ஓகே விஜய், உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கீழே ரிசப்ஷனில் கொடுத்துருங்க. நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். வர சார். ஹாய் அங்கிள். மதன், கம்பெனியில் எப்படி போயிட்டுருக்கு? எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அங்கிள். ஆக்சுவலி இப்போ நான் ஈஸியாக கெஸ்ட் ஹவுஸுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். நான் வர வரைக்கும் கம்பெனி பத்திரமா பார்த்துங்க. ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அங்கிள். ஓகே. எஸ்எஸ்என் ப்ராஜெக்ட் என்னாச்சு? ப்ராசஸ் போயிட்டுருக்கு அங்கிள். ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். கண்டிப்பாக ஓகே பண்ணியே ஆகணும். ஓகே பண்ணிடலாம் அங்கிள், நோ ப்ராப்ளம். சரிப்பா. ஹவ் இஸ் பிரியா? அவள் அப்படியே தான் பார்ப்பா. வாங்க மேடம். சொல்லுங்க சார். 3 நாள் முன்னாடி என் ஃபோன் தொலைஞ்சு போச்சு. எனக்கு அதே நம்பருக்கு சிம் வேணும். உடனே கிடைக்குமா? என்ன நெட்வொர்க்? ஜியோ. நம்பர் சொல்லுங்க. ஓகே. 96 96 000 000. யா. 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ரெடி ஆயிரும். ஓகே. மேடம், சிம் ரெடி ஆயிடுச்சு. மொபைலை இன்சர்ட் பண்ணிருங்க, 2 ஹவர்ஸில் ஆக்டிவேட் ஆயிரும். தேங்க்ஸ். இது புடி. அழகிட்ட இருந்து கால் வரும். இப்போ ஹாப்பியா உனக்கு? அழகு. அழகா? காயத்ரி பேசுறேன்டி. சொல்லுடி. பிரியா, என்ன ஆச்சுடி உனக்கு? 3 டேஸா கால் பண்ணிட்டே இருக்கேன், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. என்னதாண்டி ஆச்சு உனக்கு? இல்லடி, நான் கேம்ப் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது எனக்கே தெரியாம அப்பா சர்ப்ரைஸா என்கேஜ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. ஹாய் டாட். ஹே பிரியா, வாமா. கேம்ப்ல முடிஞ்சிருச்சம்மா? முடிஞ்சிச்சு டாட். உள்ள என்ன ஃபங்க்ஷன்? உள்ளதானே? இட்ஸ் a surprise for you. வாமா பிரியா. அப்பா, உங்ககிட்ட பேசணும். இங்க பாருங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம எதுக்குப்பா இப்படி பண்றீங்க? என்ன பிரியா, ஃபோன்ல கேட்டதுக்கு யோர் சாய்ஸ் டாட் நீ சொன்னதுனால தான் நான் இத்தனை ஏற்பாடையும் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும் தெரியாது.
I'm not ready for marriage. என்ன சொல்ற பிரியா? எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு. இப்போ திடீர்னு வேணாம்னா கணேஷ் எங்களை பற்றி என்ன நினைப்பான்? என் மான மரியாதை என்ன வருது? இங்கே பாருமா, கல்யாணத்தில் நிறுத்த முடியாது இப்போ. ஈவினிங் நிச்சயதார்த்தம், காலையில் கல்யாணம். என்னால் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது பிரியா. ஐ எம் ஹெல்ப்லெஸ் நோ. நான் எங்கள் அப்பா கிட்ட எனக்கு இப்போ மேரேஜ் வேண்டாம், அழகுன்ற பையனை லவ் பண்ணுறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னேன். நான் எங்கள் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருந்ததை எனக்கு பார்த்து வச்சுருந்த மாப்பிள்ளை கேட்டு கோவமாக கத்திட்டு போனான். அந்த பையனோட அப்பா என் அப்பா கிட்ட வந்து ஏதோ ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ நான் அந்த விஷயத்த எப்படியாவது அழகுக்கு தெரியப்படுத்தணும்னு அவனுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனால் அவன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருந்தது. அதனால அழகோட அம்மாவுக்கு கால் பண்ணி அழகு உடனே சென்னை கிளம்பி வர சொன்னேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வெளியே ஏதோ சத்தம் கேட்டது. ஓடி போய் பார்த்தா அந்த மாப்பிள்ளை மாடியிலேருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டான். இந்த பிரச்சனையில் என் ஃபோன் எப்படி மிஸ் ஆச்சுன்னு வேற தெரியல. அப்புறம் போலீஸ் என்கொயரின்னு நிறைய ஃபார்மாலிட்டி இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங்கே நானும் என் அப்பாவும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். இவ்வளோ பிரச்சனையா இருக்கே, என்னடி பண்ண போற? ஓகே விடு, நீ ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம். அழகு நம்பரை நான் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன். நீ அவனுக்கு இமீடியட்டாக கால் பண்ணி பேசு, சரியா? ஓகே. பிரியாமா சாப்பிடுங்கம்மா. எனக்கு பசிக்கல லக்ஷ்மி, எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஏய் நீ சாப்பிட்றீ? நான் பிரியாக்கா சாப்பிட்டதா சாப்பிடுவேன். பிரியாக்கா சாப்பிடுங்க, பிரியாக்கா சாப்பிடுங்க. கீர்த்தி சொன்னா கேட்க மாட்டியா? எத்தனை தடவை சொல்றது, உடம்பு சொல்லாத புள்ளன்னு பாக்குறேன், இல்லைன்னா அடிச்சிருவேன். சாப்பிடு. ஹே லக்ஷ்மி, குழந்தை எதுக்கு திட்டுற? நீ சாப்பிடுமா. சாப்பிடு. சரிங்க. சாப்பிடு. அம்மா எனக்கு போதும். சரி போ. பிரியா, பிரியா, என்னப்பா? சாப்பிடுமா. இல்லைப்பா, சாப்பிட பிடிக்கல. ஆஃபீஸ்க்கு அது போகலாம்லம்மா, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பேன். போக பிடிக்கலப்பா, எனக்கு இப்போ ஆஃபீஸ் போகிற மைண்டே இல்லை. அந்த பையன் பேர் என்னம்மா? அழகுப்பா. அழகு. இப்போ என்ன, அவனை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதானே? ஓ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவனை கிளம்பி வர சொல். அப்பா அவனுக்கு ஃபோன் கிடைக்கல, நான் வேணா ஊருக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? சரிம்மா, போயிட்டு வா. தேங்க்ஸ்ப்பா. I love you, Dad. போயிட்டு வா.
பார்த்தால் காயம் மாறுதே அழகே பெண்ணழகே என்னை விட்டு நீயும் செல்லாதடி காதல் மட்டும் இல்லை என்றால் என்னவாகுமோ சுற்றும் பூமி சட்டெனதான் நின்று போகுமே பூக்கள் காதல் மொழி பேசுதே பட்டாம்பூச்சி போல தாக்குதே தூண்டில் வீசும் உன்னழகே கண்கள் ரெண்டும் வெண்ணிலவே மோடனான மன்னவனே மாயம் செய்யும் மன்மதனே பூங்காக்களில் நீ வந்து போனால் பூக்கள் கூட்டம் உன்னை பார்க்கும் நூதனமாய் அழகே பெண்ணழகே என்னை விட்டு நீயும் செல்லாதடி காற்று எந்தன் தோழியானால் தென்றல் வந்து தூது சொல்லும் வெண்ணிலவை கண்டவுடன் விண்மீன் கூட காதல் சொல்லும் உண்மை காதல் என்றும் தோற்பதில்லை காதல் செய்வோம் பூமியில் வாழும் வரை அழகே பெண்ணழகே என்னை விட்டு நீயும் செல்லாதடி காதல் மட்டும் இல்லை என்றால் என்னவாகுமோ சுற்றும் பூமி சட்டெனதான் நின்று போகுமே பூக்கள் காதல் மொழி பேசுதே பட்டாம்பூச்சி போல தாக்குதே ஹாய் பிரியா. ஹே சொல்லுடி வைஷு. என்னடி எங்க இருக்க? ஹே உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன? அப்பா அழகு கவுக்கி சொல்லிட்டாரு. அவனை பார்க்க தான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன். வாவ். 5 மணிக்கு ஃப்ளைட்டு. கேட்கவே ஹாப்பியா இருக்குடி. அப்ப வரும்போது அழகோட தான் வருவேன். டேக் கேர். ஆல் தி பெஸ்ட் டி. தேங்க்ஸ். ஹாய் டாட். ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டீங்களா? இல்லை டாடி, பக்கத்தில் போயிட்டேன். ஒரு 5 மினிட்ஸில் ரீச் ஆயிடுவேன். ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு நாகர்கோவில் ரீச் ஆகினா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே? டோன்ட் வரி டாடி, வரும்போது அழகு கூட தான் வருவேன். ஓகே? ஓகே பாய் டாடி.
நிறுத்துங்க. ஹாய் வாங்க, மதன். உட்காருங்க அங்கிள். டேக் எ சீட். அப்புறம் மதன், ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஃபைன் அங்கிள். என்னால் தான் ஒரு வாரம் ஆஃபீஸ் வர முடியல. உனக்கு தான் எல்லா விஷயமும் தெரியுமே. எஸ் ஐ நோ அங்கிள். இட்ஸ் ஓகே. அந்த எஸ்எஸ்என் ப்ராஜெக்ட் எப்படி ஓகே பண்ணீங்க? நியூவாக ஒரு பையனை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். இஸ் வெரி பிரில்லியன்ட். குட். அவன் தான் டிசைன் அண்ட் ப்ரைஸ் கோட் பண்ணான். ஹை குவாலிட்டி அண்டர் த லோ ப்ரைஸ். குட். தே அப்ரூவ்ட் இட். வெரி குட், ஃபேன்டாஸ்டிக். யார் அந்த பையன்? வர சொல்லி பார்க்கணும். ஓகே அங்கிள். சுரேஷ் எம்டி ரூமுக்கு வர சொல்லுங்க. ஓகே. மே கமிங் சார். வாங்க சுரேஷ். அங்கிள் நான் சொன்னல இவர் தான். ஹாய் சுரேஷ். ஹலோ சார். ஹலோ. மதன் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னார். ஓகே. குட் ஜாப். கீப் இட் தேங்க்யூ அப். சார். தேங்க்யூ. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see you. ஓகே. நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். கேரியர். தேங்க்யூ சார். ஓகே. குட் ஜாப் மதன். நல்ல ஆளாக தான் சார். தேங்க்யூ அங்கிள். ஹாய் பிரியா. டாட். சாரிடா கண்ணா. ஆமாம், அந்த பையனை பார்த்தேன்னு சொன்னியே, எங்கே பார்த்த? சிக்னலில் பார்த்தேன் டாட். மீனம்பாக்கம் போகிற வழியில் பார்த்தேன். ஃபேன்டாஸ்டிக். சிக்னலில் பார்த்தியா? அப்புறம் என்ன, அந்த பையன் சென்னைக்கே வந்துட்டான்ல. கண்டிப்பாக நீ அவனை மீட் பண்ணுவேன். அவன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபாக இருக்கு. எப்படி காண்டாக்ட் பண்ண போகிறேன்? இங்கே பாரு பிரியா, அப்பா சொல்கிறேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த பையன் நம்ம வீட்டு வாசல் வந்து நிற்கிறானா இல்லையான்னு பாரு. அப்புறம் ஏன்டா டென்ஷனாக இருக்க? ரிலாக்ஸ்டா இரு. மேனேஜர் கூப்பிடுறாரு. மே கமிங் சார். எஸ் கமின். என்ன சுரேஷ் டல்லாக இருக்கீங்க? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எனிவே இது எம்டியோட அட்ரஸ். இது ரொம்ப முக்கியமான ஃபைல். எம்டி கிட்ட போய் சைன் வாங்கிட்டு வாங்க. இதை உடனே மலேசியாவுக்கு அனுப்பணும். நீங்கள் இமீடியட்டாக கிளம்புங்க. ஓகே சார். ஓகே. சார் நில்லுங்க சார். எங்கேருந்து வரீங்க? ஆஃபீஸ்லேருந்து வரேன். சாரை பார்க்கணும். சரிங்க சார். ஓகே. யாருங்க? யாரை பார்க்கணும்? ஆஃபீஸ்லேருந்து மேனேஜர் அனுப்பிச்சாரு. சார் கிட்ட ஒரு சைன் வாங்கணும். ஐயா வெளியே போயிருக்காரு. அம்மா கிட்ட நான் போய் கேட்டுட்டு வந்துடுறேன். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி. அம்மா, ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காருமா. ஐயா கிட்ட ஏதோ சைன் வாங்கணுமா. வெயிட் பண்ண சொல்லு, நான் ஒரு 5 மினிட்ஸ்ல. சரிங்கம்மா. அம்மா வரதுக்கு 5 நிமிஷம் ஆகும். ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க.
அங்கிள் உங்க பேர் என்ன? அழகு சுரேஷ்மா. சரி. ஆமா உங்க பேர் என்ன? என் பேரா கீர்த்தி. சரி என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? அதை விடுங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க? நானா ஆஃபீஸ்ல இருந்து வரேம்மா. ஏ கீர்த்தி, என்னடி இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கற? போய் ஒழுங்கா உட்காந்து படிப்போ. சார் காபி சாப்பிடுங்க. தேங்க்ஸ். சரிங்க. சொல்லுங்க சார். சுரேஷ் சைன் வாங்கிட்டீங்களா? சார் வெளில போயிருக்காராம், அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே, நான் நியூ ப்ராஜெக்ட்டுக்காக கொட்டேஷன் கேட்டிருந்தேனே, அது ரெடி ஆயிடுச்சா? சார் அதை பிரிண்ட் அவுட் எடுக்க மறந்துட்டேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறீங்களா? என் டெஸ்க்டாப்பில் தான் இருக்குது. ஓகே சுரேஷ், நீங்கள் சைன் வாங்கிட்டு சீக்கிரமாக வாங்க. ஓகே சார். சொல்லுங்க ஐயோ. அழகு மீட் பண்ணியாடி? பேசினியா அவன்கிட்ட? இன்னும் பார்க்க முடியல. நீதான் பிரியா தேடிக்கிட்டு இருந்த அந்த அழகு சுரேஷா? இப்ப என்ன பண்றது? சொல்லுங்க சார். சுரேஷ் எங்க இருக்கீங்க? இங்கே சார் வீட்டில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபைலில் ஒரு கரெக்ஷன் இருக்கு, உடனே கிளம்பி வாங்க. எப்படி பார்த்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்படிங்களா? கிளம்புங்க. சரி சார், நான் உடனே கிளம்பிடுறேன் சார். ஓகே சார். ஆஃபீஸ்லேருந்து யாரோ வந்திருக்காங்க, பார்த்துட்டு வந்துடுறேன். நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. லக்ஷ்மி. அம்மா, அப்பாவை தேடி யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்னல? வந்தாரு. ஆபீஸ்ல இருந்து ஏதோ அவசரமா போன் வந்துச்சுன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாருமா. அப்படியா? ஆமாம்மா. பாரு. சரி சொல்லி காயு. அழகு சுரேஷ். மச்சி, எல்லாம் ஃபாரின் ஃபிகரோட சுத்திட்டு மேரேஜ்னா மட்டும் இங்க வந்துருவானுங்க. ஆனா இங்க ஒருத்தன் ஏற்கனவே ஒருத்தன் கூட சுத்தன பொண்ண மேரேஜ் பண்றதுக்கு இங்க வந்திருக்கான். அவன் மேரேஜ்க்கு அப்புறம் கரெக்டாக இருந்தால் போதும் எனக்கு. அப்போ உனக்கு பிரியா தான் வேணும்? எஸ், ஐ வாண்ட் பிரியா. அப்படின்னா அவன் வந்து அவனையும் தூக்கு வண்டி. இந்த ஃபோன் இருந்தால் தான் நான் அவனை காண்டாக்ட் பண்ணுவேன்.
பிரியாவை தேடி புதுசாக ஒருத்தர் லவ்வர்னு வந்திருக்கான். அவனை விடக்கூடாது. நேரம் பார்த்து சொல்கிறேன். சார். அப்புறம் சுரேஷ், மெயிலில் ஒரு பொண்ணு ஃபோட்டோ வச்சுருக்கீங்க. ஆமாம், யார் அந்த பொண்ணு? பொண்ணு சூப்பராக இருக்கா? மை லவ்வர் சார். அவளை பார்க்கறதுக்கு தான் சென்னைக்கே வந்தேன். பட் அவங்கள என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல சார். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? இப்போ அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு சார். ஐயோ, என்னப்பா மேரேஜ் ஆயிடுச்சுன்னு இவ்வளோ ஈஸியாக சொல்கிற? இவன் அங்கே இருந்தால் பிரியாவுக்கு கல்யாணம் ஆகலன்றதை பற்றி தெரிஞ்சுப்பான். முதல்ல இவனை கம்பெனி விட்டு அனுப்பணும். சுரேஷ், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்தேன். பட் வேறு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்கள் சார். நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் எந்த ப்ரூஃப்மே கொடுக்கல. கம்பெனிக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இனிமேல் கண்டினியூ பண்ண முடியாது. ப்ளீஸ் சார், ஒரு 1 வீக் டைம் தாங்க சார். இல்லை சுரேஷ், எம்டிக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. சார் ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டேன். நான் கால் பண்ணுறேன். எனி ப்ராப்ளம்? அது வந்து சார், இஸ் ஆஸ்கிங் மீ டு லீவ் த ஜாப். சென்னை வரும்போது என்னோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு சார். மதன், இட்ஸ் நாட் அட் ஆல் பிக் இஷ்யூ. இல்லை அங்கிள், சர்டிஃபிகேட்டில் இப்படி ஒரு ஸ்மார்ட் கிளவர் கேண்டிடேட்டை நாம் இழக்கக்கூடாது. சுரேஷ், யூ கேரி ஆன் வித் ஜாப். சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்புறமா அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ப்ளீஸ் கேரி ஆன். பார்த்துக்கோ. ஓகே அங்கிள். லூசு பிரியா. எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? அண்ணே, ஒரு பப்ஸ் கொடுங்க. ஹலோ, என்னடி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? எங்கே இருக்க? வைஷு, சாரிடி, வண்டி வர வழியில் நின்று போச்சு. இங்கே ஒரு ஒர்க் ஷாப்பில் விட்டுருக்கேன். எங்க? இங்கே தாண்டி. வீட்டுக்கு பக்கத்துல. நீ ஒன்று பண்றியா? ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துடுறியா? ப்ளீஸ். சரி, லொக்கேஷன் ஷேர் பண்ணு. ஓகே. பர்ஸ் வச்சுட்டு போகிறாங்க. ஏறிட்டேன்டி, வந்துடுறேன். ஹலோ ஹலோ அண்ணா, நான் ஒரு நிமிஷம் எடுத்துங்க. உங்கள் பர்ஸை மிஸ் பண்ணிட்டு போகிறீங்க. ஏய், ஒரு நிமிஷம் இருடி. என்னங்க பர்ஸை மிஸ் பண்ணிட்டு போகிறீங்க? சாரி, தேங்க்ஸ்ங்க. சொல்லு பிரியா. என்னாச்சு? யாரடி? ஒன்றும் இல்லடி, வந்து சொல்கிறேன். பாய் ஃப்ரெண்டா? லூசாடி நீ. ஊரெல்லாம் உன் பாய் ஃப்ரெண்டை தேடி அலையிறோம், என்கிட்ட வந்து கேட்குற. நீ முதல்ல ஃபோனை வை, நான் வந்து சொல்கிறேன். திட்டாதடி. பின்ன? சரி, ஓகே, பாய். வெய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். மதன், மெட்டீரியல்லாம் கரெக்டாக வந்துட்டு இருக்குல்ல? கரெக்டாக வந்துட்டு இருக்கு அங்கிள். அப்படியே அந்த ஒர்க் எல்லாம் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சிருக்கேன். இல்லை அங்கிள், சீக்கிரமாக பண்ணிடலாம். ஓகே, கோ ஹெட். என்ன பிரியா, நீங்கள் ரோடியே பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. உங்கள் லவ்வை பற்றி வயசு நிறைய சொல்லியிருக்கா. அழகை தேடி ஊருக்கு போனது, அவரை சிக்னலில் பார்த்தது. பிரியா,
பேசிட்டு இருக்க? அழகை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இவ்வளோ பெரிய சிட்டியில் அவனை தேடி கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ கஷ்டம். பிரியா, நீங்கள் சோஷியல் மீடியாவை ட்ரை பண்ணியிருக்கலாமே. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், அழகாக ஈஸியாக காண்டாக்ட் பண்ணிக்கலாமே. ஆனந்த், அவள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே மெசேஜ் பண்ணிட்டா. ஆனால் அழகு கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரா மாதிரி தெரியல. ஹாய் அங்கிள். மதர், நான் ப்ராஜெக்ட் விஷயமா மலேசியா போகிறேன். வரத்துக்கு 1 month ஆகும். இங்கே இருக்க ஒர்க்லாம் பார்த்து கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், பிரியா நாள்லேருந்து ஆஃபீஸ் வருவா. கரண்ட் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த புதுசாக வந்த பையன்கிட்ட சொல்லி பிரியாவுக்கு அசிஸ்ட் பண்ண சொல்லுங்கள். நீயும் கூட இருந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணு. ஸ்கைப்பில் எல்லாமே எனக்கு அப்டேட் பண்ணணும். ஓகே? டாடி, எனக்கு இப்போ ஆஃபீஸ் போகிற மைண்ட் இல்லை. ஓ, இங்கே பாருடா, நீ ஆஃபீஸ் போனீன்னா உன் மைண்டுக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும். இல்லைனா இப்படி தான் டிஸ்டர்ப்டாகவே இருப்பேன். நீ ஒரு நாள் ஆஃபீஸ் போய் பாரு, அதுக்கப்புறம் உன் லைஃப்பில் எவ்வளோ சேஞ்சஸ் வருதுன்னு நீயே பார்ப்பேன். ஜஸ்ட் கிவ் அ ட்ரை, தட்ஸ் ஆல். ஒன்றுமே இல்லை இது. டாட், கமான் பிரியா, நீ ஆஃபீஸ் போகிற 20 daysல நான் மலேசியாவிலேருந்து திரும்பி வந்த உடனே அந்த பையனுக்கும் உனக்கும் மேரேஜ். ஓகே, டன். என் மாப்பிள்ளை நான் பார்க்க வேணாமாம்மா, எப்படி இருப்பாருன்னு? என்ன இந்த காலத்து பசங்க இப்படி லவ் பண்ணுறீங்க? ஒரு ஃபோட்டோ கூட வச்சுக்காம. என் ஃபோன் தான் தொலைஞ்சு போச்சுல்ல டாடி. ஓகே, நாளைக்கு கண்டிப்பாக ஆஃபீஸ் போகணும். ஓகே, அதான் என் பொண்ணு. தட்ஸ் நைஸ், நைஸ். இதுக்கு மேலேயே அவனை இங்கே விட்டு வச்சா மொத்த பிளானும் வேஸ்ட் ஆகிடுமே. இருடா, உடனே அவனை தூக்குறேன். வைக்கும் ரம்பையடா, காங்கேயம் காளையாயோடி வந்து கண்டபடி நீயும் ஆட்டம் போடு. தாறு மாறா தவிக்கும் பொண்ணு, தாகம் தீர்க்க வாடா நீ நாயம். ஒரு அந்தரி மும்பையடா, கண்ணால சொக்க வைக்கும் ரம்பையடா. சுந்தரி நடானடா, சொப்பன லோகத்து பெண்டானடா. காம வீணைய நீ நேசிடா, கண்டபடிதான் நீ வாசிடா. நான் ஒஸ்தி பொண்ணு, ஓ என்ன நாஸ்தி பொண்ணு, ஓ நீ இஷ்டப்பட்டா அட கஷ்டம் இல்ல. வா வா நீதான் என் ஊரு அந்தரி மும்பையடா, கண்ணால சொக்க வைக்கும் ரொம்பையடா. காங்கேயம் காளையாயோடி வந்து கண்டபடி நீயும் ஆட்டம் போடு. தாறு மாறா தவிக்கும் பொண்ணு, தாகம் தீர்க்க வாடா நீ நாயம். ஒரு அந்தரி மும்பையடா, கண்ணால சொக்க வைக்கும் ரம்பையடா. கஜா, உன்கிட்ட ஒருத்தரை பற்றி சொல்லியிருந்தல, அவனை தூக்கி ஆகணும். அவன் இருந்தா என் மொத்த பிளானும் ஸ்பாயில் ஆகிடும். அப்போ அவனை முடிச்சிடலாமா? முடிச்சே ஆகணும் அவனை. அப்போ நான் சொல்கிற இடத்துக்கு அவனை நாளைக்கு கூட்டிகிட்டு வந்துடு. பக்காவாக முடிச்சிடலாம். ஓகே? செதுக்கி வச்ச சிலைய பாரு, 1 2 பருவம் பாரு. பதுக்கி வச்ச கூண்டுக்குள்ள பாயும் புலியும் மாட்டும் வாரு. போகாதடா, ஓ கட்ட வைகாதடா, நீயும் கெட்ட வந்து என்ன தொட்டு பாரு. வா வா நீதான் என்
சார் சொல்லுங்கள் சார். சுரேஷ், ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமா நம்ம பாண்டிச்சேரிக்கு போகிறோம். மார்னிங் 6 o'clock நீங்கள் கிளம்பி ரெடியாக இருங்க. சரி சார். ஓகே சுரேஷ். சொல்லு தலைவா. எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு. வாட்ச்மேன் இந்த வர்றோமா? லக்ஷ்மி வரல இன்னைக்கு? தெரியலம்மா, என்னன்னு காலையிலேருந்து இன்னும் வரல. அப்படியா? சரி நீங்கள் போங்க. சரிங்கம்மா. லக்ஷ்மி ஏன் இன்னைக்கு வரல? அம்மா, கீர்த்திக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலைங்கம்மா. என்ன சொல்ற? ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கேன். எந்த ஹாஸ்பிட்டல்? எம்ஏவி ஹாஸ்பிடல்லம்மா. ஓகே சரி, நான் உடனே கிளம்பி வரேன், நீ பயப்படாம இரு. லக்ஷ்மி, கீர்த்திக்கு என்னாச்சு? கீர்த்தி இங்க அழாத, நான் பாத்துக்கிறேன். குழந்தை ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்க. இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணி ஆகணும். நீங்க இமீடியட்டா ஆபரேஷன் ரெடி பண்ணுங்க, நான் எப்படியாவது பணம் ரெடி பண்ணிடுறேன். சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. எவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்றீங்களோ அவ்வளவு குழந்தைக்கு நல்லது. ஆபரேஷன் லேட் பண்ணிடாதீங்க. 12 ஹவர்ஸ்க்குள்ள பண்ணி ஆகணும். சுரேஷ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போயிடலாம். வா தல, கஜா உட்காரு. பார்ட்டிய யாரு தூக்கிட்டு வந்துட்டேன். இவனா? ஏதோ பக்கிய கூட்டின்னு வருவன் பார்த்தா பச்சை குழந்தைய கூட்டின்னு வந்துக்கிற. ஏய்,
டேய் நான் ஒரு பிளான் போட்டேன், ஒவ்வொருத்தனா வருவீங்களாடா? எத்தனை பேரை தாண்டா நானும் போட்டு தள்ளுறதே? உன்னை இந்த ஊரை விட்டு அனுப்பணும்னு தான் பார்த்தேன், ஆனால் நீ இந்த உலகத்தை விட்டு போகணுன்னு ஆசைப்படுற. உனக்கு ஒன்று தெரியுமா, நீ லவ் பண்ணுறிய பிரியா, அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, ஆகவும் விட மாட்டேன். அப்படிதான் பிரியாவை மேரேஜ் பண்ணணும்னு இன்னொருத்த வந்தான், அவனையும் மேலே அனுப்பிட்டேன். டேய் சுரேஷ், அழகு சுரேஷ், அவ ஊரெல்லாம் ஒன்றை தான் தேடிக்கிட்டு இருக்கா. நீ என்னடான அவளோட கம்பெனிலே வேலை பார்த்துட்டு இருக்க. கேட்க எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஃப்ரீயா இன்னிலேருந்து ஆஃபீஸுக்கு வர, அவ வந்தா உன்னை பார்த்தா நான் என்ன நக்கிட்டு போணுமா? டேய் சரவணா. டேய் அழகு, என்னடா காலையிலே பாண்டிச்சேரி போறேன்னு சொன்னா வேலையெல்லாம் முடிஞ்சா? டேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பிரியாக்கு இன்னும் கல்யாணம் ஆகலடா. ஆமா. சரி நான் மற்ற விஷயத்தெல்லாம் உன்கிட்ட நேரில் வந்து சொல்றேன். டேய் என்னடா சொல்ற, செம்ம மேட்ரு, கேட்கவே சந்தோஷமா இருக்குடா. இப்போ எங்கடா இருக்க? ஓஎம்ஆர்ல வந்துட்டு இருக்கேன்டா. பிரியா பிரியா வா வைஷு போய் பார்க்கலாம். எனக்கு பயமா இருக்கும்டி. வாடி. வண்டியில் போகும்போது இப்படி ஃபோனை பேசிட்டு போயிட்டு வாழ்க்கையே தொலைச்சிக்கிறாங்க. ஏன் ஒரு நிமிஷம் ஓரமாக நின்று பேசினா என்ன ஆகிட போகுது?
என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுப்பா? அம்மா அழகு ஒன்றும் இல்லைம்மா, டாக்டர் பார்த்துருக்காருமா. அவர் வந்தோடனே நம்ம போய் பார்க்கலாமா? ஐயா, என் புள்ள நல்லா பாக்குறான்ல, அவன் பேசுறான்ல. என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆயிருக்காது, அவன் நல்லா இருப்பான், நல்லா இருப்பான். சார் அழகு எப்படி சார் இருக்கா? நாங்கள் போய் பார்க்கலாம்ல சார்? நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம். அவருக்கு மண்டையில் அடிபட்டதுனால மூளை ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கம்மா, ஒரு டாக்டரா உங்க பையனை காப்பாற்ற எங்களால் நான் முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் உங்க பையன் தலையில பலமா அடிபட்டு மூளைச்சாவு அடைஞ்சிட்டதுனால உங்க புள்ள உயிரை எங்களால் காப்பாற்ற முடியலம்மா. ஆனால் உங்க பிள்ளையால இன்னொரு உயிரை காப்பாற்ற முடியுமா? ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். இத பாருங்க, என் புள்ளைய கொடுத்துருங்க. நான் வேற ஒரு ஆஸ்பத்திரியில அவனை காட்டிக்கிறேன். சரவணா, சொல்லியா? சார் நீங்க எங்க அழக கொடுங்க சார், நாங்க வேற ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறோம் சார். கொஞ்சம் பொறுமையா இருக்கட்டும். ஒரு சின்ன பொண்ணோட உயிர் ஆபத்துல இருக்கு. நீங்க தான் அந்த அம்மாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்பா. அம்மா, சார் சொல்ற மாதிரி பண்ணலாமா? அழகு உயிரோடு இல்லாட்டாலும் இன்னொரு உடம்புல வாழ்ந்துக்கிட்டு இருப்பாப்பா. சரின்னு சொல்லுங்கப்பா. நம்ம அழகே கூட அதைத்தான் விரும்பிருப்பா. சரின்னு சொல்லுங்கப்பா. ஐயோ அழகு, ஐயா, கடைசியா என் பிள்ளைய முழுசா ஒரு தடவை பார்த்துக்கிறேன். சரிம்மா, சரி, போய் பார்த்துட்டு வாங்க. 3 பேரையும் உள்ள கூட்டிட்டு போய் காட்டுங்க. போங்க. அழகு, அழகு. அழகு, உன்னை இந்த கோலத்துல பாக்குறதுக்காடா அழகு, என்னப்பா ஆபரேஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. அவரை தியேட்டருக்கு கொண்டு வந்துடுங்க. ஓகே, அவங்க கிளியர் பண்ணிடுங்க. என் புள்ள என்னை விட்டுட்டு போயிட்டான். ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நீ தாயாகவா, மீண்டும் உந்தன் மகனாய் பிறப்பேனே நானும் தான். தாய் பெற்ற கடன்தான் என்றும் தீராது தீராது, தீர்த்தவன் உலகில் உண்டோ கிடையாது கிடையாது.
லக்ஷ்மி, கீர்த்தி எப்படி இருக்கா? நல்லா இருக்கம்மா. குழந்தைய பார்த்துக்கோ, நான் அப்புறமா வரேன். ஓகே? பிரியா, என்னடா செல்லம், உனக்கு உடம்பு சரியானதும் நீ என் கூடவே வந்திருந்துக்கோ, சரியா? பாய். சொல்லுடி காயு. என்னடி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஃபைன் டி. உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு கனடாவுக்கு விசா கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஈவினிங்கே ஃப்ளைட்டு. சடனாக கிளம்புறதுனால உன்னை பார்க்க வர முடியல. சாரி டி. ஹே, ஆல் தி பெஸ்ட் காயு. ஆமா, அழகை பார்த்துட்டியா? இல்லடி, என்னமோ தெரியல, அழகு இங்கதான் எங்கேயோ என் பக்கத்துலயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். என்னடி சொல்ற? இன்னும் பார்க்கலையா? எனிவே, நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது உன்னை அழகோடு தான் பார்க்கணும். ஓகேவா? கண்டிப்பா நீ நெக்ஸ்ட் டைம் வரும்போது அழகு என் கூடவே தான் இருப்பான். ஓகே, பாய் டி. ஆல் தி பெஸ்ட். ஓகே. அழகை எப்படியும் பார்த்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கும் பிரியாவிற்கு அழகு உலகில் இல்லை என்று தெரியும் போது பேரிடியாகத்தான் இருக்கும். உருவங்கள் மறைந்தாலும் உணர்வுகள் என்று மறைவதில்லை. உறுப்பு தானம் செய்து உயிர் கொடுத்த அனைத்து மனித தெய்வங்களுக்கும் உணர்வுபூர்வமான நன்றிகள்.